நாங்க இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னால் தேர்தலை சந்திக்கும் போது நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பேட்டை மேம்பாலம், நாகப்பட்டினத்தையும் அக்கரைப்பேட்டை இணைக்கக்கூடிய மேம்பாலம் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்தது. அந்த ரயில்வே டிராக்கு மேல மட்டும் கெட்டி வச்சிருந்தாங்க. அதை இந்த பக்கமும் இணைக்கல, அந்த பக்கமும் இணைக்கல. ஏன்னா அதுக்கு நிலம் கையகப்படுத்தணும், மிகப்பெரிய பொருட்செலவாகும் சொல்லி கைவிடப்பட்ட ஒரு திட்டம். இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று 104 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பாலம் கட்டப்பட்டு இப்போது 75 விழுக்காடு பணிகள் முடிந்திருக்கிறது. இப்படி அவர் எதையுமே அது அங்க என்ன நடந்திருக்குன்னு கூட தெரிஞ்சிக்காம அங்க எவ்வளவு பெரிய வேலைகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பேசியிருக்கிறார். காவிரியை இணைச்சிங்களா, குடிநீரை கொண்டு வந்தீங்களா பேசியிருக்கிறார். நாகப்பட்டினம் வரலாற்றிலேயே 1700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம், மிகப்பெரிய திட்டம், அந்த திட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் ஏறத்தாழ முடியும் தருவாயில் இருக்கு. அதனால எல்லா இடமும் குடிநீர், வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்புக்கான வேலைகள் நடந்திருக்குது. அதனால் சாலைகள்ல தோண்டப்பட்ட குடிநீர் இணைப்புக்காக தோண்டப்பட்டதுனால சாலை எல்லாம் சிக்கலா போச்சு. திரும்ப அந்த சாலையை போடுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நிதி ஒதுக்கீடு பெற்று அப்படி ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் இன்னொரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டு அப்படி ஒவ்வொன்றாக அந்த ஊருக்கு பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது. அவர் என்ன குற்றச்சாட்டை வைத்தாலும் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கிறது. அப்ப அவர் வைத்த எந்த குற்றச்சாட்டுமே உண்மையிலே அந்த மண்ணுக்கு என்ன தேவை இருக்கிறதோ, என்ன கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதோ அதை சொல்லி இருந்தால் அது ஒரு மக்கள் நலனிலிருந்து பேசலாம்னு சொல்லலாம். மக்களுக்கு இந்த தேவை இருக்கு, அரசாங்கம் இதுவரைக்கும் நிறைவேற்றாம இருக்கு, அதை அவர் அட்ரஸ் பண்றாரு, ஒரு புதிய கட்சியா இதை கையில் எடுத்து பேசுறாரு என்றால் அது மக்கள் நலன் சார்ந்தது. ஆனால் ஏற்கனவே மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் போய் அரசிடம் முறையிட்டு சட்டமன்றத்தில் வாதாடி அரசு அதை கனிவோடு பரிசீலித்து ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்களை, நிறைவேற்றப்பட்டு வருகிற திட்டங்களை எல்லாம் செய்யவே இல்லை என்று சொல்வதனுடைய பின்னணி என்ன? இவர் இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த நினைக்கிறார். ஒன்று, இப்படியெல்லாம் பொய்யை பேசுவதன் மூலம் அவர் சாதிக்க நினைப்பது என்ன? உண்மையை பேசுங்க. உண்மையிலே அந்த மண்ணுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்க. நாகூர் ஹாஸ்பிட்டலை பத்தி பேசியிருக்கிறார். நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை என்பது 40 ஆண்டுகளாக பழுதடைந்த நிலையில் இருந்த ஒரு மருத்துவமனையை இந்த அரசு வந்த பிறகு முழுக்க அந்த பழைய கட்டிடங்கள் எல்லாம் இடிச்சிட்டு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணி நடந்து வருது. ஆனாலும் அந்த மருத்துவமனை புதுசா கட்டிடம் கட்டுறதுனால அதை மூடிடக்கூடாதுன்னு சொல்லி தற்காலிகமாக வேறு ஒரு கட்டிடத்தில் அந்த மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே 4 பேர் பணியாளர்கள், மருத்துவர் உள்ளிட்ட பணியாளர்கள் தான், அந்த 4 பேர் ஸ்டாஃபும் இருக்காங்க, வேக்கண்டே இல்லங்க. அப்ப இதெல்லாம் அவர் தெரியாமலேயே அங்க பேசிட்டு இருக்காரு. ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பது அது நீண்ட கால பிரச்சனை. அது ஏன்னா அங்க பணியாற்றுவதற்கு மருத்துவர்கள் பெரிதாக ஆர்வப்படுவதில்லை. அது ராமநாதபுரத்துக்கு போட்டுட்டா எங்களை தண்டிக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு காலத்துல ஒரு புரிதல் இருந்தது போல நாகப்பட்டினத்தை பார்க்கிற மனோநிலை இருக்கிறது பணியாளர்கள்ட்ட. அப்படி ஒரு நிலை இருந்த பிறகும் கூட இந்த அரசு வந்த பிறகு முடிந்த வரைக்கும் ரோஸ்டர் சிஸ்டத்தின் மூலம் அங்கே பணியாளர்களை, மருத்துவ பணியாளர்களை, மருத்துவர்களை கொண்டு நிரப்பக்கூடிய பணியை ஒவ்வொரு கட்டத்திலும் செய்து வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். நாங்க பலமுறை கோரிக்கை வச்சிருக்கிறோம், அது ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இடத்தில் சுற்றுலா தொடர்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டு, மருத்துவத்துறை தொடர்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டு, உள்கட்டமைப்பு தொடர்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டு, கோட்டை வாசல்ல பாலம் கெட்டாம இருக்காங்க, பழுதடைந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. கோட்டை வாசல் பாலத்தை பற்றி ஒரு ஆய்வை செய்து பொதுப்பணித்துறையின் மூலம், நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் ஆய்வு செய்து அந்த பாலம் ஸ்டெபிலிட்டியா இருக்கு, அது இன்னும் பல ஆண்டுகள் தாக்கு பிடிக்கும், தாங்கும் என்று ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்போ பல ஆண்டுகள் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை போய் யாராவது இடிப்பாங்களா? அரசு என்ன கஜானால நிரம்பியா இருக்கு பணம். அப்போ தேவை ஏற்படும் போது அதை செய்ய முடியும். அப்ப அதையும் ஆய்வு செய்து விட்டு ரிப்போர்ட் சாதகமா வந்ததுனால அதை போய் தேவையில்லை, அது இடிக்க வேண்டியது இல்ல, அது நல்லா இருக்கு, இன்னும் பல ஆண்டுகள் அது தாங்கும் என்பதனால் அந்த பாலம் கட்டல. எங்க பாலம் தேவையோ அங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி எல்லா திட்டமும் நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியும், பெரிய லிஸ்ட். அது அவ்வளவு பெரிய லிஸ்ட் தேவையில்லை. தொகுதி மக்களுக்கு தெரியும், அவங்க பாக்குறாங்க இந்த அரசு அமைந்த பிறகு அங்க எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றா டெவலப் ஆயிருக்கு, இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால பார்க்காத காட்சி இப்ப எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கறத அந்த மண்ணின் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவருக்கு உண்மையை சொல்லி அரசியல் செய்வதற்கு ஏதும் இல்லாததனால் அவதூறு அரசியலை, பொய் அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். அது நீடிக்காது, நிலைக்காது. அவர் ஒரு நாகரிக அரசியல் செய்யட்டும், உண்மையிலே மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசட்டும். அதை விடுத்துவிட்டு
அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை, RN ரவியினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை. தமிழ்நாட்டில் இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம். அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜய் ஏன் துடிக்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி.